அனைவருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ ஆன்லைன் ஜாப் வந்து நீங்கள் தேடுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வந்து மேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பிளாகர் வந்து ஓப்பன் பண்ணலாமா இல்லை வேர்ட்பிரஸில் வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் வந்து இருந்தீங்க அப்படின்னா, இந்த ரெண்டுக்குமே வந்து என்ன டிஃப்ரெண்ட்டு, எதை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாகர் அண்ட் வேர்ட்பிரஸ் ரெண்டுலுமே வந்து நம்ம எதை வந்து சூஸ் பண்ணி நம்ம எதில் வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். அதாவது வேர்ட்பிரஸுக்கும் பிளாகருக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத அப்புறமா பார்க்கலாம். ஸோ வேர்ட்பிரஸ் அண்ட் பிளாகர் ரெண்டில் வந்து நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேர்ட்பிரஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதே நீங்கள் வந்து பிளாகர் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ₹1 காசு கூட வந்து செலவு பண்ண தேவையில்லை. பட் இந்த ரெண்டுக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டொமைன்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ டொமைன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு பேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே டெக் ப்ரீமியம் வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து அதே மாதிரி எஸ்கே டெக் ப்ரீமியம் வைக்கிறீங்களா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் சொல்லுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து பிளாகரில் வந்து ஃப்ரீயாக வந்து இந்த மாதிரி பேர் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி blogpost.com அப்படின்ற போல் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து வந்து தெரியும். இதே நீங்கள் வேர்ட்பிரஸில் வந்து இதே பேரை வந்து நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா www.sktekpremium.com இது மட்டும்தான் இருக்கும். அந்த blogpost அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா வரவே வராது. இந்த வேர்ட்பிரஸுக்கும் இந்த பிளாகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். இது ஒரு காரணம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எஸ்இஓ ஆன்லைன் எஸ்இஓ பண்ணி தான் நீங்கள் வந்து டைட்டில் அது மட்டும் இல்லாமல் டேகு ஸோ இது எல்லாமே வந்து கொடுப்பீங்க. அண்ட் வேர்ட்பிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பிளக்கின்ஸ் இருக்கும், யோஸ்ட் எஸ்இஓ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வேர்ட்பிரஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்து யூஸ் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் தேவை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் உடனே இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வேர்ட்பிரஸ் வந்து ஓப்பன் பண்ணீங்க, ஒரு ₹2000 ₹3000 கொடுத்து நீங்கள் வந்து அந்த வேர்ட்பிரஸ் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய பிளக்கின்ஸ் இருக்கும். அதாவது வந்து இத்தனை பேர் வந்து என் விளம்பரத்தை வந்து கிளிக் பண்ணக்கூடாது, அப்படி கிளிக் பண்ணாங்கன்னா அவங்கள ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணிடு அப்படின்னு நீங்களே வந்து ஒரு பிளக்கின் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணி வைக்க முடியும். உங்கள் வெப்சைட் வந்து ஸ்பீடு இல்லையா, ஸ்பீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பிளக்கின் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து அதை செட் பண்ணி வைக்க முடியும் ஸ்பீட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பிளக்கின்ஸை ஆட் பண்ணுற ஃபீச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதே பிளாகரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளாகரில் வந்து இந்த மாதிரி பிளக்கின்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஆப்ஷனே வந்து கிடையாது. எல்லாமே நீங்கள் மேனுவலாக தான் பண்ணணும். வேர்ட்பிரஸை பொறுத்த வரைக்கும் வேலை வந்து சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று நினைக்கிறீங்க அந்த வேலையை பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளக்கினை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். அந்த வேலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், அந்த பிளக்கின்ஸே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கும். பட் இந்த பிளாகரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விதமான பிளக்கின்ஸும் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆப்ஷனே வந்து கிடையாது. நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக பண்ணணும். ஒவ்வொன்றும் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் தான் அதை தேடணும், அதை கண்டுபிடிக்கணும், அதை சமாளிக்கணும். பட் வேர்ட்பிரஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. வேர்ட்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்னே சொல்லலாம், ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் சொல்லலாம். பிளாகரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்களாக வந்து மேனுவலாக பண்ணுற விஷயம்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. பட் நீங்கள் வந்து ஒரு பணம் வந்து ஒரு $2000 $3000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேர்ட்பிரஸ் வந்து சூஸ் பண்ணலாம். பணமே வந்து செலவாகக்கூடாது, ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் நான் மேனுவலாக வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளாகரை வந்து சூஸ் பண்ணலாம். பட் ரெண்டுலேயுமே பெஸ்ட்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வேர்ட்பிரஸ் தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து டைட்டில் கொடுக்கும்போதோ ஒரு ஃபியூச்சர் இமேஜ் வைக்கும் போதோ நீங்கள் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் அது மட்டும் இல்லாமல் டேக்லாம் கொடுக்கும்போது அது வந்து ரேங்க் ஆகுமா ஆகாதா அப்படின்றது உங்களுக்கு ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தலைப்பு வைங்க, இந்த மாதிரி டேக் கொடுங்க, அப்படின்னா தான் உங்களுடைய போஸ்ட்டு கூகுளில் வந்து ரேங்க் ஆகும் அப்படின்னு வேர்ட்பிரஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யோஸ்ட் எஸ்இஓ அப்படின்ற பிளக்கின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். பட் இதே பிளாகரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிளக்கின்ஸ்லாம் எதுவுமே உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு எதுவுமே வந்து பிளாகரில் வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு எந்த பிளக்கினுமே வந்து கிடையாது. நீங்களாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் எந்த மாதிரி டைட்டில் கொடுக்கலாம், எந்த மாதிரி டேக் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்களாக தான் ரிசர்ச் பண்ணி நீங்களாக தான் மேனுவலாக வந்து வச்சுக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம். பட் வேர்ட்பிரஸில் அப்படின்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அதாவது அந்த பிளக்கின்ஸ் தான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். பட் இந்த பிளாகரில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது, நம்மளாக தான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பட் வேர்ட்பிரஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அந்த அப்ளிகேஷனு அதை அந்த பிளக்கினே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாகரில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அதனால் நீங்கள் அந்த ஒரு போஸ்ட்டை எழுதி முடித்து அதை வந்து எஸ்இஓ பண்ணி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ண ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து நீங்கள் ஆட்சன்ஸில் வந்து அப்ரூவல் வாங்கி நீங்கள் வந்து விளம்பரம் வந்து வெப்சைட்டில் வச்சிடுறீங்க. நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் உடனே உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 50,000 1,00,000லாம் வந்துடாது. ஸோ இதுக்காண்டி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்கள் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உடனே கூகுளில் வந்து ரேங்க் ஆகிடாது. ஒரு 1 இயர் இல்லைனா ஒரு 2 இயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு அந்த 1வது இடத்த பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும். அது சீக்கிரமே வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எழுதுகிற கண்டென்ட் குவாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற கீவேர்டு, நீங்கள் கொடுக்குற டைட்டிலை பொறுத்து இருக்குது. நீங்கள் பண்ணுற ஆன்லைன் எஸ்இஓ பொறுத்து உங்கள் வெப்சைட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக டாப் 1ல் வந்து நிற்கணும் அப்படின்றது நீங்கள் எழுதுகிற போஸ்ட்லேயும் நீங்கள் கொடுக்குற ஆன்லைன் எஸ்இஓ பொறுத்து இருக்குது. ஸோ இது வந்து ஏற்கனவே வெப்சைட்டை ரன் பண்ணுறவங்களும் சரி, இனிமேல் ரன் பண்ண போகிறவங்களும் சரி, இந்த 2 பேத்துக்குமே நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு கண்டென்ட் வந்து நல்லா கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு டைட்டில் வந்து கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் வந்து எஸ்இஓ வந்து நல்லா பண்ணுறீங்களோ, அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் ஆகும். ரேங்க் வந்து உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டிராஃபிக் அதிகமாக வரும், ஏர்னிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாகருக்கும் இந்த வேர்ட்பிரஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, ரெண்டில் வந்து எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கிடச்சிருந்துச்சு அப்படின்னா எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்களே வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.